இருவர சுகச்சமத்தோடு வரும்போது என்ன திக்கின்னு வர குடுகுடுன்னு கேட்டு வீண் வார்த்த வேண்டாம். 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வியானம் 96 தத்துவம் வல்லினம் மெல்லினம் சொல்லினம் சிக்கர கத்துருங்க. இந்த மகாலட்சுமி சபைக்கு முன்பாக என்னுடைய விளக்கு புரிஞ்சுறேன். ஓடியா சொல்றேன். பருத்தி வாசல் ஓமகுண்டத்தில் வந்து தோணாச்சாரி இது மட்டும் தான் தெரியும். நான் எப்படி பிரிந்தேன் தெரியுமா? என் தந்தையாகிய பருத்தி வாசல் இந்த தேவலோகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு பெருத்த யாகத்தை செய்து வந்தார். தவத்தை செய்த உடனே தேவேந்திரன் பார்த்தான் ஒரு ரிஷிக்கு இப்பேற்பட்ட பேராசையா இவனை விடக்கூடாது என்று ரொம்ப ஊர்வசத்தில் வருதமை என்று சொல்லக்கூடிய அதில் ரொம்ப அழைத்து நாட்டிய முறைப்படி கட்டளையிட்டார். வாசம் என்று சொல்லக்கூடிய பூசிக்கொண்டு அந்த தவத்து முன்னாடி சென்று நாட்டிய முறைப்படி கட்டளையிட்டார் ரம்பைக்கு. அப்போது என் தந்தையானவர் யாகத்தை செய்து வந்திருந்தார். ரம்பையானது அவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு சென்று நாட்டை புரிந்தது. அப்படி நாட்டை புரிந்த உடனே வாசம் என்று சொல்லக்கூடிய என் தந்தையானவர் யாகத்தை செய்தார் அல்லவா, அந்த வாசம் என்று சொல்லக்கூடிய வாசனை எல்லாம் நாசிவையினால் ஏறியது. நாசிவையினால் ஏறினுடனே இன்னமும் வாசனையாக இருக்கின்றது. அப்படி என்று என் தந்தையானவர் கண்ணை திறந்து பார்த்தான். அழகான ஒரு பெண் வந்து ஆடுகிறார். அதானே அதான்டா. அப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே அழகா இருக்கிறார் என்று ஆசைப்பட்டார். இந்த விந்தானது கிடைக்க அந்த ஓம விடத்தில் விழுந்து விட்டது. அவர் யாகத்தை செய்து வந்தார் அல்லவா, அந்த ஓமவண்டத்தில் விழுந்து விட்டது. விழுந்த உடனே உருண்டு திரண்டு அழகாக ஒரு குழந்தையாக நான் செலுத்தேன். அப்படி நினைத்த உடனே எனக்கு தோணாச்சார் என்று பெயர் வைத்து நாலொரு மேரி பொழுது ஒருவனமாக வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து ஒரு நேரத்தில் 5 வயது ஆகிவிட்டது. பள்ளியில் சேர்க்க வேண்டுமே. அப்படி என்று அக்னிகோத்த முனிவருடைய பள்ளியில் சேர்த்தார். ஆமா. அப்படி சேர்த்த உடனே என்னுடனே பாஞ்சாலையிலும் சேர்த்தார்கள். பாஞ்சால மன்னன் அப்ப தேசபல ஆண்டு வரல. அவனும் சின்ன சின்ன பிள்ளைதான். பாஞ்சாலையிலும் சேர்த்தார்கள். ஏன்னா அப்படி அக்னிகோத்த முனிவரிடம் 20 கல்வி கல்வியில கட்டு வந்தீங்க. ஆமா. எனக்கு அனைத்து கல்விகளும் எனக்கு கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொண்ட நேரத்தில் அவனை பாஞ்சால மன்னனுக்கு கல்வியே ஏறவில்லை. ஏன்? அவன் செல்வ கிறுக்கி, ரத்த கிறுக்கி. அதனால கல்வி என்பதே ஏறவில்லை. அனைத்து வித்தைகளும் கற்றுக்கொண்டேன். குதிரை ஏற்றம், யானை ஏற்றம். எங்க படிக்குது பணக்கார பசங்க? பணக்கார வீட்டு பசங்க லஞ்சம் நோட்டு புக் போய் ஏரிக்கார மேல வச்சுட்டு தம்பி ஏரி உள்ள இறங்கி கிரிக்கெட் அடிக்குது. ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னா ஒரு சூர்கேஸ் பணம் கொடுத்தா போகும். படிக்கலாம் தேவையில்லை, சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. அது மாதிரி அப்ப அந்த கிரிக்கெட் அவன் வந்து விட்டான். ஓடி வந்தான் பாஞ்சால மன்னன். ஐயா தோணாச்சாரி அவர்களே, நீங்க நல்ல முறையில் கற்றுக்கொண்டீங்க. எனக்கு கல்வி என்பது ஏறவில்லை. 2வது குருவாக இருந்து எனக்கு கல்விகளை போதித்தானால் பிற்காலத்தில் நான் நாட்டை ஆளக்கூடிய நேரத்தில் நான் பொன்பொருள் வேணாலும் தருகிறேன், வேணுமான பாதி ராஜ்யத்தை தருகிறேன் அப்படி என்று தெரிவித்தான் அவன் வார்த்தை சிறமேற்கொண்டு அவனுக்கு அத்தனை விதிகளை கற்றுக் கொடுத்தேன். அனைத்து கல்விகளை கற்றுக் கொடுத்தேன். நல்ல முறையில் கற்றுக்கொண்டான். அப்படி கற்றுக்கொண்டு போகும். அவனுக்கு வாலிப வயது ஆகிவிட்டது, எனக்கு வாலிப வயது ஆகிவிட்டது. இருவரும் சென்று அவர் ஒரு இதாசனம் சென்று விட்டோம். நேராக நான் சென்றேன்.
கிருபாச்சாரி தங்கி கிருபையை மணந்து திருமணம் செய்து சில காலமாக எங்களுக்கு புத்திரி பாக்கியம் என்பதே கிடையாது. ஆமா, சில காலமாக வாழ்ந்து வந்திருந்தோம். ஒரு நாள் தினத்திலே எங்கள் அரண்மனை தேடி ஒரு சன்னியாசி வந்தார். சாமியார் வந்தார். ஆமா, அந்த நேரத்தில் நான் ஸ்நானவானம் செய்ய சென்று விட்டேன் நதிக்கரைக்கு. அப்பொழுது அம்மா பசி என்று கேட்ட உடனே எனது மனைவி கிருபி, சாமி வாருங்கள் வந்து அமருங்கள், சாதத்தை போடுகிற சாப்பிடுங்க. அப்படி இலையை போட்ட உடனே சாதம் வைக்கும் போது அம்மா நிறுத்தி என்று சொல்லிவிட்டாராம் அந்த சன்னியாசி. ஏன் முனிநாதரே என்ன சாதம் வைக்க வேணான்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா இப்படி சாதம் வைத்தால் நான் புசிக்க மாட்டேன், பிறந்த மேரியோடு எனக்கு சாதம் வைத்தால் ஆமா கண்டிப்பாக நான் புசிப்பேன் அப்படி என்று இவர் வந்திருப்ப சாமியாரோ இல்ல சன்னியாசியோ சாபத்துக்குள் ஊத்து விடுவார் என்று என் மனைவியானது ஆடையெல்லாம் அவுத்து வைத்து விட்டு அலாபரம் என்று சொல்லக்கூடிய கூந்தல் அவுத்து அந்த இலையில சாதத்தை வைத்தது. ஆமா, அப்போ சாதம் பரிமாறோட உடனே லேசாக காற்றடித்தது. அந்த அவமானது ஒதுங்கின உடனே விந்தானது அந்த சாமியார் பார்த்தார் பத்தியா, விந்தானது கையுமாய் அந்த இலையில சாதத்தில் விழுந்து விட்டது. ஆமா, சாமியார் மாயமாக மாறிவிட்டார். அந்த நேரத்தில் தான் நான் வந்தேன். கண்ணே கிருபி, இது என்ன இலை போட்டிருக்குது, சாதம் வைத்திருக்குது, யார் வந்தார்கள் என்று கேட்டு யாரோ ஒரு சன்னியாசி வந்தார். சாமியார் வந்தார். பசி என்று கேட்டார். சாதம் வைக்க போகும் நேரத்தில் இப்படி நிர்மாணமாக வந்து பரிமாற சொன்னார். அவர் வார்த்தை சில பேர் கொண்டு பரிமாறினேன். அவர் மாயமாக போய்விட்டார். அப்படி என்று தெரிவித்தால் என்னுடைய மனைவி கிருபி பார்த்தேன். இந்த சாதத்தை நீயே புசி, நீ சாப்பிடு. ஆமா, அந்த சாதத்தை நீ சாப்பிடு என்று தெரிவித்தேன். தெரிவித்த உடனே என் மனைவிக்கு ஒம்பவில்லை. ஏன்னா அது விந்து கலந்து மாறிக்கிறது. இது ஒம்பவில்லை. பக்கத்திலே எங்க குதிரை கொட்டா இருந்துச்சு பாரு, அந்த குதிரை கொட்டாயில போய் வைத்தான். அந்த செலுத்து மேல வைத்தா பாரு, அந்த செட்டி ஒரு பெண் குதிரை சாப்பிட்டு விட்டது. ரிசிப்பிண்ட 25 மொழி படிக்கு 3 பக்கம் நாய்க்குள் குழந்தை வந்து அழகாக பெண். அவன் பேரால் அசௌத்தமன். அசூத்தன் வயிற்றில் பிறந்தபடினால் அசௌத்தமன் என்று பேர் வைத்து, ஏன்னா ஒரு குழந்தை தாய் வயிற்றில் பிறந்தால் பால் கொடுத்து குழந்தை வளர்க்கலாம். குழந்தை வயிற்றில் பிறந்தால் பக்கத்தில் அக்கத்தில் ஏசகம் வாங்கி நாங்களும் போட்டு வந்தோம். சில காலமாக போட்டு வந்தோம். என்னுடைய மனைவி தெரிவித்தார், சாமி உனக்கு எத்தனையோ மாணாக்கள் இருக்கின்றார்கள், அவரிடம் சென்று ஒரு பசு கன்று வாங்கி வந்தார். இந்த குழந்தையை காப்பாற்றிடலாம், அப்படி என்று தெரிவித்தால் என்னுடைய மனைவி கிருபி. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, கேட்கிற காலத்திலே தெரிவித்தானே வேணுமான பொன் பொருள் வேணாலும் தருகிறேன், இல்ல பாதி ராஜா வேணாலும் தருகிறேன் அப்படி என்று தெரிவித்தான். நமக்கு நாடு வேணாம், நகரம் வேண்டாம், பொன் பொருள் வேண்டாம், ஒரு கன்று பசு கொடுத்தா போதுன்னு நேர பாஞ்சாலதாஸ் சென்று ஈர்த்தி என்று சொல்லக்கூடிய மந்திரியை அழைத்து குருவாய தோணாச்சாரி அறிக்கையிடு என்று தெரிவித்தேன். அந்த மந்திரி போய் தெரிவித்த உடனே பாஞ்சால மன்னன் என்ன தெரிவித்தான் தெரியுமா, பொன்பொருளுக்கு தான் வந்திருக்கிறான், மரியாதை கொடுக்கப்படாது என்று. தோணாச்சாரி யார் என்று எனக்கு தெரியாது, கைத்த பிடித்து வெளியேற்ற அப்படி என்று தெரிவித்துத்தான் பாஞ்சால மன்னன். ஓடி வந்தால் ஈழ்த்தி என்று சொல்லக்கூடிய மந்திரி நிறுத்தி என்ன பிடிக்கிற வேலை செய்யல அங்கிருந்து சத்தமிட்டேன். அடே பாஞ்சால மன்னா, ஒரு குரு என்று பாராம கைத்த பிடித்து என்று வெளியே தள்ளி சொல்லிவிட்டாயே, உன்னை போல் சத்திரனுக்கு வில்வித்தை அழுத்து வித்தைகளை கற்று கொடுத்தேன். உன்னை அடியோதனமாக அடித்து மின்கட்டு பின்கட்டா கட்டி என் காலடியில போடாவிட்டால் என் பேர் தோணாச்சாரி கிடையாது அப்படி என்று சபதம் செய்துவிட்டு நேர அஸ்னாபுரம் சென்றோம். அஸ்னாபுரம் சென்று அங்கே கிருதராஜ மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகள் 100 பேர். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் 105 பேர்களுக்கும் 2வது குருவாக இருந்து நான் நல்ல முறையில் அனைத்து வித்தைகளும் அனைத்து கல்விகளும் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் அந்த 105 பேர் நல்ல முறையில் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்ட உடனே ஐயா தம்பி கற்றுக்கொண்ட உடனே அப்போது என்ன தெரிவித்தா, துரியோதனன் ஓடி வந்தான். ஐயா தோணாச்சாரி அவர்களே, நல்ல முறையில் கற்றுக்கொண்டோம், உங்களுக்கு குரு காணிக்காக என்ன வேண்டும், என்ன பொருள் தேவை கேளுங்க, நாங்கள் தருகிறோம் என்று கேட்டார்.
துரியோதனா எனக்கு பொன்வேலா பொருள் வேண்டாம், எனக்கு ஒரு சபதம் இருக்கின்றது. அந்த சபதத்தை நிறைவேற்றினால் அதுவே நான் குருக்காணிக்காக எடுத்துக் கொள்கிறேன் அப்படி என்று தெரிவித்தேன். துரியோதனன் கேட்டான் என்ன சபதம் என்று. பாஞ்சால மன்னன் அடியோதனம் அடித்து மின்கட்டு பின்கட்டாக கட்டி என் காலடியிலே போட்டால் அதுவே நான் குருக்காணிக்காக எடுத்துக் கொள்கிறேன் அப்படி என்று தெரிவித்தான் துரியோதனன். சொன்ன உடனே நாங்க சென்று வருகிறோம் 100 பேரும். அப்படி 100 பேரும் போனானுங்களே யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரியிடம் அடிப்பட்டி உதப்பட்டி ஓடி வந்துட்டானுங்க. 100 பேர் விடு. இரண்டாவது பீமாட்சியும் அர்ஜுனனும் ஓடி வந்தார்கள். ஐயா குருநாதரே, நாங்கள் சென்று அந்த பாஞ்சால மன்னன் அடியோதனம் அடித்து உன் காலடியில போடுகிறோம் அப்படி என்று தெரிவித்தார்கள். சபா சென்றுவார்கள் என்று தெரிவித்தேன். இருவரும் சென்றார்கள். ஈக்கி என்று சொல்லக்கூடிய மந்திரியை பீமன் அடித்தான். அந்த பாஞ்சால மன்னனை அடியோதனம் அடித்து மின்கட்டு பின்கட்டா கட்டி என் காலடியில போட்டு விட்டான். அப்போது தெரிவித்தேன் இவன் ஒரு நாட்டு மன்னன். சபாஸ், இவனை விட்டு விடுங்க. ஆமா, நாட்டுக்கு அனுப்பிடுங்க, இவனை நாட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படி என்று தெரிவித்தேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கட்டும். ஐவர் ராஜாக்களுக்கும் பாண்டு மகாராஜர்களுக்கும் விகடகுடம் ஏற்பட்டு 18 நாள் சண்டை வைத்து நேற்றோடு 12ஆம் நாள் அமரிலே என்ன விட்டு பேசிவிட்டான். ஐயா துராச்சாரி அவர்களே, எங்க பக்கம் சண்டை செய்யா இல்ல பாண்டவர் பக்கம் சண்டை செய்யா அப்படி என்று வெகுண்டு பேசி விட்டான் துரியோதனன். எங்க வீட்டு பச்சரிச்செல்லாம் வீணா போகுதுன்னு. பேசுற பேசி செருப்பால் அடிக்காத. ஆமாண்டா, எனக்கு தாங்கவில்லை. நான் எப்பேற்பட்டால் கோபக்காரன். அடியா துரியோதனா, நிறுத்தி. இன்று 12ஆம் நாள் சண்டை விடி, நாளை 13ஆம் நாள் சண்டையிலே அந்த தர்மனை அடியோதனம் அடித்து மின்கட்டு பின்கட்டா கட்டி உன் காலடியை போடாவிட்டால் என் பேர் தோணாச்சாரி கிடையாது. சபதம். அந்த சபத்தை நீங்க முடிச்சு சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏதோ காரணமா துரியோதனன் அடிச்சிருக்கான். துரியோதனா சாமி, ஐயா நான் மரபி கட்டுணர்ந்த சுகச்சேமத்தோடு வந்திருப்பேன். இந்த குருநாத பாதத்தை பணிந்தபடினா சுகச்சேமத்தோடு வாழ்ந்திருப்பார். ஆகட்டும் சுவாமி. இன்றைய தினத்தில் ஆமா இந்த மதிக்கட்டவனை விட்டாச்சு. மாலை பொழுதுல நீங்கள் என்னென்ன சபதம் செய்வீங்க? நாளைக்கு விழுந்தால் 13ஆம் நாள் சண்டை, 12ஆம் நாள் அமர் போகட்டும். காலை 13ஆம் நாள் அமரிலே முரசு கொடி வேந்தன் தர்மனை பிடித்து வந்து மடல் வரிய பின்கட்டு மின்கட்டாக கட்டி கொண்டு வந்து உங்களுக்கு காலில் போடுறேன். அந்த சபத்தை நிறைவேற்றேன். ஆகட்டும், நீ விடைத்தாமல் கொடுத்தா போதும். அப்படியா? ஆமா. ஐயா சென்று வெற்றியோடு தர்மபுரி பிரித்து வர வேண்டும். இதை விட ஆகட்டும், நான் சென்று வருகிறேன். ஆகட்டும், போயிட்டு வாங்க. ஆகட்டும். சபதப்படி எங்க போறீங்க? சாராயடி போறேன். சண்டைக்கு போறேன். எங்க போறீங்க? தர்மராஜா பிடிச்சிட்டு வர போறீங்க. ஆமா, எங்க போன? நீ போற? ஆமாடா. ஒரு கதை தெரியுமா? என்ன? காட்டு போன கையில எடுத்து கோயை வரிச்சு வைக்க போச்சான்.
போய் வரிசை வைக்க போயிட்டு காட்டு போன கல்யாணம் பண்ண காட்டு பூனைக்கு கல்யாணம் பண்ணுதான் வரிசை வைக்க அத போல நீங்க போறீங்க அத போல பாண்டவர் அவங்க காட்டு பூனை போயாட்டம் மாட்ட போற ஒரு பேர் சும்மா பசங்க ஒரு தட்டு தட்டு விழுந்து தெரியுமா பாடி எப்படியோ பாண்டவருக்கு தெரிந்து அவ பாடி உடாரத்திலே தருமனை நடி மருத்துவமாக அமைத்து வைத்து விட்டு அங்க பாரு பீம ஒரு பக்கம் காவல் அர்ஜுன் ஒரு பக்கம் காவல் ஒரு பக்கம் காவல் சகாத ஒரு பக்கம் காவல் 4 திசையில 4 பேர் காவலுக்குறானுங்க அவன் இந்த என்ன பண்ண போறானோ நீ வா தருமபுரம் கொண்டு வரலாம் தருமபுரம் கொண்டு வரலான்னு வந்தா இன்னும் சென்னால கத்துறான் பார்த்தியா பாரு வீம காவல் எப்ப தோணாச்சாரி வருவான்னு கதை ரெடியா வச்சுருக்க போய் மாட்டீங்கன்னா முது போக ஒரு அடி அடிச்சானா எலும்புறா பொடி பொடியா போயிடும் உடம்புக்கு ஆமா மன்னனை பாரு உடம்பு அவனை விடு அர்ஜுன பாரு அங்க வில்லு நாடிய பூட்டி அப்படியே வில்லு நேர வச்சு தோணாச்சாரி வருவாரு ஒரே ஒரு அம்பு விட்டா போதும் சிரம் பராக் அதை விடு நகர சகாதி அவருக்கு வாழந்து கொண்டு இருக்கிறார் ஆமா எப்ப வருவானு ஒரே வெட்டுவானுங்க எடுத்துருவானுங்க ஏன்னா இப்ப நான் போன என்ன சுத்தமா பொடி பொடி பொடியா ஆக்கிடுவானுங்க சரி இதுக்கு ஒரு தந்திரம் இருக்குது அப்படி திருப்பு ஆமா இதுக்கு ஒரு தந்திரம் துரியோதன போய் பேசலாம் ஆளை பாத்திரம் எங்க 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 கேக்குறாரு மெயின் ரோட்ல ஹோட்டல்ல எங்க எங்க கேக்குறாரு என்ன வச்சுட்டு போனவா தருமனை பிடித்து வரேன்னு சொல்லி போனே அவசரப்படாத துரியோதனுக்கு அவன் ஒரு நாள் தரும பிடிச்சிட்டு வந்தா அப்படியே அப்படியே வெட்டிட்டு போயிட்டு ஒண்ணு துண்டு ஆமா தருமனை பிடிக்கலான்னு பாடி விடாரம் போயிட்டேன் அதுக்கு என்ன அதுக்குள்ள நாங்க சித்தேருமா தும்பிச்சு தருமனை பிடிக்கலான்னு போயிட்டேன் சரி கிட்ட போயிட்டேன் நான் வருது எப்படியோ அந்த பாண்டவருக்கு தெரிந்து 4 பேர் 4 திசைக்கு தருமனை மையமாக அமர்த்தி அர்ஜுன் ஒரு பக்கம் நகர சகாதேவர்கள் ஒரு பக்கம் சரி 4 திசைக்கு 4 பக்கங்கிறாங்க அவனுக்கு கடந்தாயா நீ நேரா போய் தருமனை வர வச்சுட்டான ஊரோட சாவடிச்சிருவான் சரி அதுக்கு என்ன பண்றது புடிக்க முடியாது சரி ஏன்னா 4 பேர் நான் வரது தெரிஞ்சு காவலுக்குறாங்க அதனால இதுக்கு ஒரு தந்திரி தந்திரத்தை வச்சுதானா மணாலாவும் சாப்பிட்டுக்கிறாரு சரி சரி இதுக்கு ஒரு தந்திரங்குது இந்த 4 பேர் 4 திசையாக பிரிக்க வேண்டும் எப்படி பிரிப்பது அதுக்கு எப்படின்னா சஞ்சித்த அடைக்கர்கள் ரதக்காரர் 60,000 பேர் 60,000 பேர் அவன் என்கிட்ட இருக்கிற தண்டை சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு வேலை இல்லைங்க வந்த நாள்ல இருந்து தின்னுட்டு உட்காந்துக்கிறானுங்க இந்த 60,000 பேரும் தண்டமாகிறானுங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் வலி சண்டிக்கு
அழைக்க 60,000 பேர் சென்று வழி ஒரு திசையை 15 நடுவுக சண்டை ஒரு திசைக்கு 15,000 பேர் 15,000 பேர் ஒரு திசைக்கு பிரித்தால் 4 பக்கம் 60,000 பேர் அப்படி அடே பீமா வாடா சண்டை. வாடா சண்டைக்கு. அடே அர்ஜுனா, வாடா சண்டைக்கு. நடுவுக சண்டை. சரி. அப்படி என்று அடே பீமா முகத்துல மெசேஜ் வந்துருவாங்க அந்த அர்ஜுனங்கிறான் பாரு ஆமா. அட பட்ட பையா வாடணும் அவன் ஒரு பக்கம் வந்துருவான் நகர சகோதரர் வாடணும் அவன் ஒரு 4 பக்கம் பேரும் 4 திசையில ஒதுங்கி போயிடுவானுவா. 4 பேர் போயிடுவாங்க தர்ம தனியா தான் இருப்பான் நான் போவேன் அப்படியே கிடுகிடு போவேன் அப்படி ஒரு தட்டு தட்டி வாடான்னு அப்படியே இழுத்துருவேன். ஏய் அருமுகா ஆளே இல்லாத கொல்லிக்கு போனா தையல் மூட்டை புடிச்சு வந்துருவார் போல ஆளுங்க கடையில வெள்ளி கட்டி தூக்கி வந்துடுறேன். அந்த மாதிரி ஆளாட்டது திறமசாலி சரி சென்றால் நமக்கு காரியம் செய்யும் அதுதான் நமக்கு வெற்றி வேணும் அதனால சந்தி தரக்கு அழைத்து 4 பக்கம் பிரிப்பேன் அருமுகா ஓட்டு சென்று 60,000 பேர் சந்தைய தரங்களை போட்டு ஓடு இதோ சஞ்சித்தாரக்கிறது